ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பன் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளோட இன்ட்ராடே பிளான் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆக போகுதுன்றத நம்ம ஏர்லி மார்னிங்கே நம்ம சொல்லியாச்சு. இன்றைக்கி நம்ம இன்ட்ராடேயோட பிளான் என்னன்றத வாய்ஸ் நோட்டில் கொடுத்துருந்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எஸ்டர்டே லோவுக்கு கீழே க்ளோஸ் வச்சு நமக்கு ப்ராப்பராக வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் க்ளோஸ் வச்சு நமக்கு சிக்னல் கொடுத்தாங்கன்னா ஒரு டவுன் சைட் மொமெண்டம் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கேட்ச் பண்ணலாம். இந்த கேப் ஆர்டர் ஃபில் பண்ணுவாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கேப்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் வச்சுருந்தோம். அதே போல் அவங்க எவ்வளோ அப்சைட் போனாலும் நமக்கு அப்சைடு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி. மறுபடியும் அகைன் 500, 560 அந்த ரேஞ்சு 500, 560 போயிட்டு ரிஜெக்ட் ஆனாங்கன்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து ஒரு டவுன் சைடு என்ட்ரியை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பிளான் வச்சுருந்தோம். ஸோ அதன் பிரகாரம் இன்றைக்கி வந்து டவுன் சைடில் வந்தாங்க. வந்துட்டு கிளியர் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் உடனே உள்ளே வந்துட்டாங்க. ரேஞ்சுக்குள்ளேயே வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த என்ட்ரி நம்ம எதுவும் எடுக்கல. அகைன் 560லேருந்து நமக்கு ரிஜெக்ட் ஆகும்போது ரிஜெக்ட் ஆகி கிளியர் கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த ரேஞ்சில் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் நம்ம என்ட்ரி எதுவும் ஃபோக்கஸ் பண்ணல. அதுக்குள்ளே ஒரு 2 o'clock மேலே ஆயிடுச்சு. அதனால் நம்ம எந்த என்ட்ரியுமே எடுத்துக்கல. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு அப்சைடுக்கான எந்த ஒரு கிளியர் டைரெக்ஷனும் நமக்கு கிடைக்கல. ஸோ நாளையோட இன்ட்ராடே லெவல் பார்ப்போம். ஸோ நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இந்த கேப் ஆர்டர் இருக்குது. இந்த கேப் ஆர்டரில் வந்து பார்ஷியலாக வந்து இன்றைக்கி ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அது இது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் உள்ள இந்த கேப் ஆர்டரை பார்ப்போம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி நமக்கு ஒரு அப்சைடு ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்கன்னா இன்னையோட ரேஞ்சு இன்னையோட ஹை இருக்கு இல்லைங்களா 23,583, 585 இந்த ரேஞ்சில் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவை மார்க் பண்ணிக்கலாம். இதை தாண்டி மேலே போனாங்கன்னா எஸ்டர்டேவோட ஹை இருக்குது. ஸோ கீழே வந்தாங்கன்னா இந்த கேப் ஆர்டரை ஃபில் பண்ணுவாங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 லெவல் வந்து இம்பார்ட்டன்ட் லெவலாக நாளைக்கு ஒர்க் ஆகும். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி டேவோட ஹை லோவை மார்க் பண்ணிக்கலாம். ஹை லோவை மார்க் பண்ணிக்கலாம். ஒருவேளை டவுன் சைடு வந்தாங்க அப்படின்னாக்கா நமக்கு இந்த ஏரியா வந்து சப்போர்ட்டாக யூஸ் ஆகும். 73,282 இந்த ரேஞ்ச் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அப் சைடில் போனாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேவோட ஹை இருக்குது. அந்த ஹை பக்கத்துலேயே நமக்கு வந்து கேப் ஆர்டர் இருக்குது. ஸோ இந்த கேப் ஆர்டர் ஃபில் பண்ண சான்சஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் சைடில் ஒரு கேப் ஆர்டர் இருக்குது. இன்றைக்கி அந்த கேப் ஆர்டர் வந்து பார்ஷியலாக ஃபில் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிமைனிங் இந்த கேப் ஆர்டர் இன்னும் இருக்குது. ஸோ நாளைக்கு லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டவுன் சைடு மொமெண்டம் இந்த கேப் ஆர்டர் வந்து இம்பார்ட்டன்ட் லெவல்ஸாக யூஸ் ஆகும். சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப் சைடில் இன்றைக்கி டே ஹை இந்த டே ஹையை பிரேக் பண்ணாங்கன்னா மறுபடியும் எஸ்டர்டேவோட டே ஹை வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வரைக்கும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க்கு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்க. டெலிகிராம் குரூப்பில் இம்பார்ட்டண்ட்டான கீ லெவல்ஸு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், நியூஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அங்கே ஷேர் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.